ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க எல்லாம் சரியாகும் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் பொலிட்டிக்கல் த்ரில்லராக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்ல வேலை செய்கிறாரு. ஹீரோயினும் ஒரு லெக்சரராக இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா கேரளாவில் மிகப்பெரிய அரசியல்வாதி. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வேற பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு எதிர்பார்ட்டியில் இருக்காரு. ஒரு சின்ன போஸ்டிங்கில் தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணி ஓடியும் போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு மிகப்பெரிய அவமானத்தை தேடித்தது. அது அவர் அரசியல் வாழ்க்கைக்கே பிரச்சனை ஆகுது. அதெல்லாம் என்ன, ஹீரோ அடுத்த கட்டத்துக்கு போனாரா, ஹீரோ ஹீரோயின் வாழ்க்கை எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படமே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அதை பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், ஹீரோயினோட அப்பாவா இருக்கட்டும், 3 பேரும் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க 3 பேர் கேரக்டர் தான் நீட்டா எழுதியிருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணா இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல வர லவ் போர்ஷன்ஸ் கண்டிப்பா நல்லா இருந்தது, சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஹீரோயினோட அப்பா வர போர்ஷன்ஸும் நல்லாவே இருந்தது. படத்துல இவங்க வச்சிருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்து மூலியமா ஒரு நீட்டான மெசேஜும் சொல்ல வந்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்ற மாதிரி, அதாவது பழக்கத்துல உள்ள மாதிரி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி படத்துலயும் அதே தான் இவங்க சொல்லியிருக்காங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அது சரியாயிடும் அப்படின்னு. டெக்னிக்கலி சினிமோட்டோகிராஃபிலாம் நல்லாவே இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎமும் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு டெம்ப்ளேட்டான ஸ்கிரீன் பிளே தான். பல சீன்ஸ் நமக்கு ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்கு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு IMDbல 6 மார்க் கொடுத்துருக்காங்க. 1600 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.